ஐக்கிய மக்கள் சக்தியின் தரப்பில் விவாதத்தை ஒருங்கிணைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தேசிய மக்கள் சக்தி தரப்பின் நலிந்த ஜெயதிசவிற்கு மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவின் தரப்பு பொருளாதார குழு விவாதத்திலிருந்து நழுவிச் செல்வதற்கு மேற்கொள்கின்ற முயற்சியை புரிந்து கொள்ள கடினமாக உள்ளதென அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாம் பொருளாதார குழு விவாதத்திற்கு அழைப்பு விடுத்த போது தலைவர்களுக்கிடையிலான விவாதத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அழைப்பு விடுத்ததாகவும் அதனை தமது தரப்பு எவ்வித தயக்கமுமின்றி ஏற்றுக்கொண்டதாகவும் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். குறித்த விவாதம் தொடர்பில் அவ்வப்போது யோசனைகளை முன்வைத்தாலும் பிரதான யோசனை தொடர்பில் ஏன் கருத்துக்களை தெரிவிக்க முன்வர தயங்குகின்றீர்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதிசவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தரப்பில் முதலில் பொருளாதார குழு விவாதத்தை நடத்துவதற்கும் இரண்டாவதாக தலைவர்களுக்கு இடையிலான விவாதத்தை நடத்துவதற்கும் தயார் என அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். சஜித் பிரேமதாச தரப்பு வழங்கிய 5 நாட்களில் ஜூன் 6ஆம் திகதி தலைவர்களுக்கு இடையிலான விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக அனுரகுமார திசாநாயக்க தரப்பு அறிவித்துள்ளது. நேற்று சஜித் பிரேமதாசவின் தரப்பில் இருந்து 5 நாட்கள் விவாதத்திற்காக வழங்கப்பட்டுள்ளன. சஜித் பிரேமதாசவினால் முடியும் என முதல் தடவையாக கூறப்பட்டுள்ள 5 திகதியில் 6ஆம் திகதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான விவாதத்தை நடத்துவதற்கு நாம் விரும்புகின்றோம். ஜூன் 6ஆம் திகதி சஜித் பிரேமதாச இந்த விவாதத்தில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கின்றோம். මේ විවාදයට සම්බන්ධ වෙයි කියලා சஜிதா அனுரவா பொருளாதார பேரவையா? 2 கட்சிகளும் விவாதத்திலிருந்து நழுவிச் செல்வதற்கா இழுத்தடிப்பு செய்கின்றன.